மீண்டு எழுந்த மேற்கிந்திய தீவுகள் அணி. சொந்த மண்ணில் தொடர்ந்து தோல்வி அடைந்து வந்த மேற்கிந்திய கிரிக்கெட் அணி பல விமர்சனங்களுக்கு ஆளாகினர். வீரர்களுக்கு போதிய ஊதியம் இல்லை போன்ற விஷயங்களால் பேசும் பொருளாகி இருந்தது மேற்கிந்திய தீவுகள் அணி. லாரா சமீபத்தில் நாங்கள் எல்லாம் நாட்டுக்காக தான் விளையாடியிருந்தோம், ஆனால் தற்போது உள்ள வீரர்கள் அப்படி இல்லை என்று கருத்தை தெரிவித்து இருந்தார். இதற்கிடையே பாகிஸ்தான் மற்றும் மேற்கிந்திய தீவுகள் கிரிக்கெட் அணி மோதிய ஒரு நாள் போட்டி தொடர் நடைபெற்றது. முதல் போட்டியில் பாகிஸ்தானும் இரண்டாவது போட்டியில் மேற்கிந்திய தீவுகள் அணியும் வெற்றி பெற்று இருந்தது. கோப்பையை தீர்மானிக்கும் மூன்றாவது போட்டி நடைபெற்றது. முதலில் பேட்டிங் ஆடிய மேற்கிந்திய தீவுகள் அணி 294 ரன்கள் எடுத்தனர். கிரஷ் கெயில், பிரைன் லாரா அவர்களுக்கு அடுத்தபடியாக மேற்கிந்திய தீவுகள் அணிக்காக அதிக சதங்கள் அடித்த பட்டியலில் ஷாய் ஹோப் இணைந்தார். இந்த போட்டியில் அவர் 94 பந்துகளில் 120 ரன்கள் எடுத்து ஆட்டம் இழக்காமல் அணியின் ஸ்கோர் உயர வழிவகுத்தார். மேற்கிந்திய தீவுகள் அணியின் வேகப்பந்து வீச்சை தாக்கு பிடிக்க முடியாமல் பாகிஸ்தான் அணியின் 8 வீரர்கள் ஒற்றை இலக்கங்களில் தங்களது விக்கெட்டை இழந்தனர். சல்மான் அலி ஆகா 30 ரன்கள், முகமது நவாஸ் 23 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார்கள். 29.2 ஓவர்களில் 92 ரன்களுக்கு ஆட்டம் இழந்து மோசமான தோல்வியை தழுவியது. 2-1 என்ற கணக்கில் மேற்கிந்திய தீவுகள் அணி பல விமர்சனங்களுக்கு இடையே கோப்பையை கைப்பற்றியது. இங்கிலாந்துக்கு எதிராக இந்திய பந்துவீச்சாளர்கள் வாஸ்லின் தடவி பந்தை சுவிங் செய்து வெற்றி பெற்றனர் என்று பாகிஸ்தான் முன்னாள் வீரர் சொல்லியிருந்தார். அது விமர்சனத்திற்கு உள்ளானது. மேற்கிந்திய தீவுகள் அணியும் வாஸ்லின் தடவித்தான் பந்து வீசினார்களா என்று நெட்டிசன்கள் கலாய்த்து வருகின்றனர்.